அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குரு எழுத போகும் தலைவிதி இதுதாங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ளதால சனி பகவானால் பல நன்மைகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா புதன், சுக்கிரன், ராகு மூவருமே உங்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குது. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவானும் அனுகூலமாக மாறுகிறாருங்க. இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால பண தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சமாளித்து விடுவீங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்குது. அது என்ன மாதிரியான முயற்சிகளாக வேணாலும் இருக்கலாங்க. பொருளாதார சூழ்நிலை மேம்படுத்துவது அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எதுவாக வேணாலும் அவற்றில் உங்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திற்கு, அதாவது ரிஷப ராசிக்கு குரு பகவான் மாறுவதால குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. அதே போல இந்த மாதத்துல பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்கும் யோகம் அமைந்துள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. மகர ராசினியர்களுக்கு இந்த மே மாதத்துல திருமணமான பெண்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் கூடிய விரைவில் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இந்த மாதத்துல காண முடியுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த மே மாதம் அமைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது, அதாவது இந்த மே மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மே மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. மொத்தத்துல மகர ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் உள்ள உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் அலுவலக பிரச்சனைகளினால் மிகவும் வேதனைப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறகுதுங்க. இப்போது சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. சிறிது முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்குது. உத்தியோக காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர இருக்கீங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பணிபுரிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நீங்க முயற்சிக்கலாங்க. அப்படி முயற்சிக்கும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கிரக நிலைகள் 3ஆம் வாரத்திலிருந்து அனுகூலமாக மாறுதுங்க. உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் அதிக தேவையும் நல்ல விலையும் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வருங்க. வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு
சாதகமான ஒரு மாதமா இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றம் செய்ய இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் உங்களுக்கு நல்ல காலம் துவங்க உள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல இந்த மே மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து மீண்டும் வருமானம் வர தொடங்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. வீட்டு வேலை செய்து வரும் வேலைக்காரர்களினால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் அடியோடு நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டு இருக்கிறாருங்க. கட்சியில் ஆதரவு நீடிக்க இருக்குது. வெற்றி கனியை எளிதில் பிடித்துவிட சுக்கிரன் சனியினுடைய நிலை சாதகமாக இருக்குதுங்க. செல்வாக்கு மிகுந்த பிரமுகருடைய தொடர்பு சமய சஞ்சீவினியாக உங்களுக்கு இப்போது உதவ இருக்குதுங்க. வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறனில் இருக்குதுங்க. எப்போதெல்லாம் அரிய வாய்ப்புகள் உருவாகின்றனவோ அப்போதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி உதவுதுங்க கிரகநிலைகள். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் அமையும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால தேர்வுகள்ல தன்னம்பிக்கையும் ஆர்வமும் அதிகரிக்க இருக்குதுங்க. நினைவாற்றல் சரியான விடையளிக்க துணை இருக்குங்க. வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் குறித்த காலகட்டத்தில் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி பெற அனுகூலமான ஒரு மாதமா இந்த மே மாதம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி இருப்பது ஜென்ம சனி தோஷம் விலகி இருக்கதும் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படவிருப்பதை சுட்டி காட்டுதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதம் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதம் நீங்கிவிட இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை திரும்பி பெற உதவுதுங்க. அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு அசதி ஆகியவை இந்த மாதம் இருக்காதுங்க. மீண்டும் உடலில் புத்துணர்ச்சி உண்டாகுங்க. அதற்கேற்றாற்போல் ராகுவும் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாரு. குருவும் சித்திரை அதாவது மே 1ஆம் தேதி ரிஷபராசியில் சஞ்சரிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. முக்கிய கிரகங்கள் சாதகமான பாதையில் மாறுவதால இந்த மாதம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது. கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்துல இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 7.5 சனி அடியோடு நீங்க விளங்க. அதனால் பரிகாரம் செய்து கொள்வது நன்மை அளிக்குங்க. சனிக்கிழமைகள்ல மட்டும் இரவில் உபவாசம் இருப்பது நல்ல ஒரு பலனை அளிக்குங்க. ஆரோக்கிய குறைவினால் இதனை செய்ய இயலாதவர்கள் தங்கள் இல்லங்களில் சனிக்கிழமை மாலையில் கூடுதலாக ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் பரிகார தீபம் ஏற்றி வருவது உடனுக்குடன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.